கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடு இருந்ததினாலும் அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினதினாலும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை இங்கே சொல்கிறார். இந்த சாட்சி யாரை குறித்து சொல்கிறாருன்னா, யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்கிறார். இந்த யோசேப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த யாக்கோபுடைய பசங்களில் ஒருத்தர். இவர் பிறக்கிறப்ப இவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கார். மற்ற இருக்கிற சகோதரர்கள் மேலே அவர் அன்பு இல்லை. இந்த யோசேப்பு மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார் அப்பா அப்படின்னு தெரிஞ்ச உடனே மற்ற பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த யோசேப்பை வழிப்போக்கர்கள்கிட்ட விற்று போட்டுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை விலைக்கு வாங்கிட்டு போய் எகிப்து தேசத்தில் அவங்க வச்சு வளர்த்துறாங்க, வேலை வாங்குறாங்க, செய்கிறாங்க. அங்கே வளர்ந்துட்டுருக்கிறார். இப்போ அங்கே வளர்ந்து என்னதான் இருந்தாலும் ஒரு தேசத்தில் வேறொரு இனத்தை சார்ந்தவர் போய் இருக்கிறாங்கிறப்ப ஒரு பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போது இவனை பலமுறை சிறையில் போட்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த சிறையில் போட்டு வைக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இவனோடு கூட இருந்ததுனால, இவன் கடவுளை ஆராதித்ததுனால, கடவுள் மீது பயம் உள்ளவனாக இருந்ததுனால, கடவுள் இவன் கூடவே இருந்து, ஆண்டவர் இவன் கூடவே இருந்து இவனை எல்லா விஷயத்திலும் தப்பு வச்சுக்கிட்டே வர்றார். அப்போ இவனுக்கு அறிவையும் ஞானத்தையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ இவன் என்ன பண்ணுறான், எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் இவன் ஜெயிச்சிடறான். எப்படி பாருங்க. அதனால தான் இங்கே ஒரு சாட்சி சொல்கிறார். கடவுள் அவனோடு இருந்ததினாலே, கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே, அவன் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினதினாலே அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கணும், எல்லா காரியத்தில் நாம் ஜெயிக்கணும், எல்லா காரியமும் நாம் எப்படி அதுக்காக முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னு நாம் நினச்சோன்னா, கடவுள் நம்ம கூட இருக்கணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் கர்த்தரோடு இருக்கணும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்கணும், இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ நாம் கடவுளுக்குள்ளேயும் கடவுள் நமக்குள்ளேயும் இருக்கணும். இப்போ எப்படி இருக்கிறது அப்படின்னா, பைபிளையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கிறதா, கடவுளை தூக்கி உள்ளே போட்டுக்கிறதானா, கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நம்மை வழி நடத்துகிற போதெல்லாம், நாம் பயணிக்கிற போதெல்லாம், நாம் ஒரு காரியத்தை செய்கிற போதெல்லாம் கடவுளை முன்வைத்து நம்ம செய்கிறோன்னு வைங்களேன், அந்த காரியம் வாய்க்கும். கடவுள் பயத்தோடு நம்ம கடவுளை முன்வைத்து ஒரு விஷயத்தை செய்கிறப்போ, ஒரு தொழிலை தொடங்குறப்போ, ஒரு வியாபாரத்தை தொடங்குறப்போ, அல்லது ஒரு ஊழியத்தை தொடங்குறப்போ, அது நமக்கு ஜெயமாகணும், வாய்க்கணும் அப்படின்னா கடவுள் நம்ம கூட இருக்கணும். அந்த காரியத்தை நம்ம செய்யறதுக்கு எப்படி செய்யணுங்கிற ஞானத்தையும் அறிவையும் கடவுள் கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்படைக்கணும். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தில் நிறையா விஷயங்கள் ஏன் தோற்று போகுது அப்படின்னா, கடவுள் இல்லாதது. இன்றைக்கி அநேக திருமண வாழ்க்கைக்கு பிளவுபட்டு பிரிக்கப்பட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் அவங்களோட இல்லை. அவங்க கடவுளை தேடுறதில்லை, கடவுளுடைய வார்த்தையின்படி அவங்க நடக்கிறது இல்லை, அவங்ககிட்ட தாழ்மை இல்லை, எளிமை இல்லை, நான் தான் அப்படிங்கிற அந்த அகம்பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க ஜெயிக்க முடியுது. ஏழையாக இருந்தாலும் எளிமையாக வாழ்கிறவங்களா இருந்தாலும் கடவுளை முன்வைத்து வாழ்கிற போது அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். அன்பானவர்களே, அப்போ நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் யோசேப்பை போல நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கடவுள் நம்ம கூட இருக்கணும். கடவுள் நம்ம கூட இருக்கணும்னா நாம் அவர் கூட இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் நிறைஞ்சிருக்கணும். அவருடைய எண்ணங்கள் நம்முடைய செயல் மூலியமாக வெளிப்படுகிறதா இருக்கணும். அப்படி செய்கிறப்போ நிச்சயமாகவே நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கும்.
ஏதோ பைபிளை படிச்சிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம செய்கிறதெல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் நம்ம தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. கடவுளுடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்களின் மூலம் வெளிப்படணும். யோசேப்புடைய செயலில், யோசேப்புடைய ஒவ்வொரு செயல்லையும் கடவுள் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தார். கடவுளுடைய தன்மை வெளிப்பட்டு, அதில் கடவுள் அவன் வைராக்கியமாக இருந்தான். என் கடவுள் தான் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோடு இருந்தான். அப்படிப்பட்ட வைராக்கியத்தோட கடவுளை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருந்தோன்னா நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்கப்படும். நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டில், வரப்போகிற புதிய ஆண்டில் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை ஜெயம் பெற செய்வார். நிச்சயமாக கடவுளோடு கூட இருங்க. கடவுளை உங்களுக்குள்ளே இருக்கும்படியாக செய்யுங்க. எல்லாத்திலையும் வெற்றி பெறுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் இனி வருகிற காலங்களில் நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் நாங்கள் ஜெயம் பெற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்கள் இரக்கமும் உங்கள் மனதுருக்கமும் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வெற்றி எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.